ஓம் காரணசாட்சிபூதாய வேதாந்த பாஸ்கராய நமஹ. அக்ஷிஸ்தம் புருஷம் ஸ்ரேஷ்டம் சக்ஷுசாட்சிணம் அவ்யயம் யோசௌ வேத்தி ச ஆத்மானம் வேத வேதாந்த பாஸ்கரஹ. அக்ஷிஸ்தம் அக்ஷி சாட்சிணம் ஸ்ரேஷ்டம் புருஷம் ஆத்மத்வேன யோ ஜானாதி சயேவ ஆத்மவித். அத்ய தினாங்கः மார்ச் மாசே 11 தினः. விஷயः அக்ஷிஸ்த புருஷः கः. சாந்தியோக்கிய உபனிஷத்தில் வரக்கூடிய இந்த ஸ்ருதி மந்திரத்தை பொறுத்து கண்களில் உரைகின்ற அந்த புருஷன் யார்? இதற்கான ஸ்ருதி வாக்கியம் ஏஷோ அக்ஷிணி புருஷோ திருஷ்யதே ஏஷ ஆத்மா இதி ஹோவாச்ச ஏதத் அமிர்தம் அபயம் ஏதத் பிரம்மேதி என்று உபாசனைக்காக கொடுக்கப்படுகின்ற ஒரு ரொம்ப மிக முக்கியமான ஒரு மந்திரமாக இது அமைகிறது. சக்ஷுஷி யஹா புருஷோ திருஷ்யதே ஏஷ ஏவ ஆத்மா இதி ஹோவாச்ச. கண்களில் எந்த புருஷனானவன் தென்படுகிறானோ அதுவே ஆத்மா என்று இந்த மந்திரம் உரைக்கிறது. ஏஷா அமிர்தா ஏஷ ஏவ அபயः அயமேவச்ச புருஷோ பிரம்ம. அந்த புருஷனே, கண்களில் இருக்கக்கூடிய அந்த புருஷனே அமிர்தம், அபயம், ஆத்மா, பிரம்ம என்று இந்த மந்திரம் சொல்கிறது. இது எப்படி? அஸ்யா வித்யாயாக அக்ஷி புருஷ வித்யா இதி நாம. இந்த வித்யினுடைய பேரு அக்ஷி புருஷ வித்யா. சாஸ்திரத்தில் வித்யா என்றால் அதற்கு ஒரு முக்கியமான அர்த்தம் உபாசனை. எவ்வாறு இறைவனை உபாசிக்க வேண்டும் என்ற அந்த கல்வி முறைக்கு வித்யா என்று ஒரு பெயர். இந்த வித்யா தன்னுடைய கண்களில் பிரம்மத்தை பார்க்கும் வித்தை. சக்ஷுஷி திருஷ்யமானமேவ புருஷம் அத்ர ஆத்மா இதி உபதிஷதி அயம் மந்திரஹ. கண்களில் காணப்படுகின்ற அந்த அறிவு ஸ்வரூபம் எதுவோ அவனே புருஷன் என்று இந்த மந்திரமானது உபதேசம் செய்கிறது. பிரம்மச்சரியம், அஹிம்சா, இந்திரிய நிகிரஹ, ஷமாதி சாதனைஹி யுக்தானாம் உபாசகானாம் அஸ்மின் சக்ஷுஷி ஆத்மதர்சனம் பவதி. யாரு அஹிம்சை முதலியன நற்பண்புகள், பிரம்மச்சரியம் போன்ற சாதனைகள் இவைகளெல்லாம் உடையவர்களோ, யார் உபாசனை செய்கிறார்களோ அவர்களுக்கு கண்களில் ஆத்ம தரிசனம் ஏற்படும். உபாசகாக அக்ஷிஸ்தம் புருஷமேவ பிரம்ம இதி உபாசதே. இந்த கண்களில் எது ஊடுருவி விளங்கி கொண்டிருக்கிறதோ அதுவே பிரம்மன் என்று உபாசிப்பார்கள். விவேகினஹ ஆத்மஜானினஹ ச சக்ஷுஷோ அபி சக்ஷுர்பூதம் சின்மாத்திர ஸ்வரூபம் ஆத்மானம் பஷ்யதி. விவேகிகள், ஆத்மஞானம் உடையவர்கள் கண்கள் பார்த்தாலும் அந்த கண்களில் சைத்தன்ய ஸ்வரூபமான ஆத்மாவையே அறிகிறார்கள். நாயமாத்மா பிரதிபிம்ப ரூப சாயாத்மா ஏஷா பிரம்மைவ. இந்த ஆத்மா பிரதிபிம்ப ரூபத்தில் இருக்கக்கூடிய சாயா கிடையாது, அது பிரம்மனே. கேனோபனிஷதி அயமேவ ஆத்மா. கேனோபனிஷதில் சொல்லப்படுகின்ற ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனஹ வாச்சோஹ வாச்சம் இது உபதிஷ்டோஸ்தி. கேனோபனிஷதில் எப்படி உபதேசிக்கப்பட்டுள்ளது என்றால் கண்களினுடைய கண்களாக, மனதனுடைய மனதாக, வாக்கினுடைய வாக்காக ஆத்மாவை அறிய வேண்டும் என்று உபதேசிக்கப்பட்டுள்ளது. அயமேவ ஆத்மா இந்திரியானாம் மனசஸ்ச ஆத்மா சன்னு அமிர்தா அபயா பிரம்மைவ சபவதி. அவ்வாறே அந்த போலவே
இந்த கண்களுடைய கண்களாக, கண்களில் புருஷன் விளங்குகிறான் அல்லவா? அப்போ கண்கள் விளங்கினாலும் கண்களை விளங்க வைக்கும் அந்த புருஷனாக, மனதை விளங்க வைக்கும் அந்த புருஷனாக இருக்கக்கூடிய நான் என்ற தத்துவம், சைத்தன்யம், அது அமிர்தம், அது அபயம், அதுவே பிரம்மன். அயமேவ ஆத்மா அத்ர மந்த்ரே அக்ஷீபுருஷத்வேன உபதிஷ்யதி ய ஏவம் வித் ச அமிர்தோ பவதி. உபாசனை செய்கின்றவனுக்கு இந்த மந்திரத்தில் கண்களில் பிரம்மனை பார் என்று சொல்லும் பொழுது, இவ்வாறு எவன் அதை கண்களில் விளங்குகின்ற சைத்தன்ய, கண்களினுடைய கண்களான சைத்தன்யமாக எவன் அறிந்து அதை அந்த இடத்தில் பிரம்மனை வைத்து உபாசிக்கிறானோ அவனுக்கு பிரம்மன் கிடைக்கிறது என்று இந்த மந்திரமானது உபதேசம் செய்யப்படுகிறது. ஓம் காரண சாட்சி பூதாய வேதாந்த பாஸ்கராய நமஹ.